ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குயிக்கான டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் மசாலா. இது எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். வாங்க, இது எப்படி குயிக்காக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துங்க. கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சம், பெருஞ்சீரகம் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துக்குங்க. அடுத்து 4-5 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வதக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நல்ல ஒரு ப்ரௌனாக வந்ததும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, வெள்ளை பூண்டு இந்த மாதிரி இடித்து அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம் போனதும் ஒரு தக்காளியை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இட்டு அடித்து அதையும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி அடித்து சேர்க்கும் போது நமக்கு கிரேவி மாதிரி நல்ல ஒரு கட்டியான பருவத்துக்கு வரும். அதனால் இந்த மாதிரி அடித்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கினதும் மசாலா ஐட்டத்தில் சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து கரம் மசாலா சிறிதளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெருப்பு எப்போயுமே மீடியமில் வச்சுக்கோங்க. அடுத்து மெயின் ஐட்டம், இந்த மாதிரி மஷ்ரூம் வாங்கி நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதே அந்த மசாலாவோட சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா பிரட்டி விடலாம். தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா இடத்துலையும் பர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு சிறிதளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி வச்சு வேக விடுவோம். அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணியை நல்லா இறங்கி வரும் பாருங்கள். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணியே நல்லா இறங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது பார்த்திங்கன்னா 3/4 பதம் வந்துடுச்சு. அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி 2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துறதுனால இன்னும் சிறிதளவுக்கு உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். பாருங்கள், கொதித்து கொஞ்சம் கட்டியான சேதுக்கு வந்துடுச்சு. இதில் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. கூடவே 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் இந்த மாதிரி அடித்து அதையும் சேர்த்துக்குங்க. தயிரும் இதுவும் சேர்க்கும் போது நல்ல ஒரு கொலன்னு ஒரு கட்டியான பருவத்துக்கு வரும், க்ரீமியான ஸ்டேஜுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து சைட்லலாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் சுவையும் கிடைக்கும். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு பெர்ஃபெக்டான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாதம், தோசை, சப்பாத்திக்கெலாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் விஜயநாராயணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஃபாஸ்ட்டான வீடியோவும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.